என்னங்க எப்போ பார்த்தாலும் சனி பகவானை கண்டு பயந்துக்கிட்டே எல்லாரும் இருக்கிறோம். பயப்படுறது மட்டும் இல்லை, பயம் முறுத்துறதும் அதிகமாக இருக்குங்க. ரிஷபராசிக்கு பாருங்க 11வது வீட்டுக்கு சனி வந்திருக்காருங்க. 11வது வீடு என்ன? லாப சனி. இந்த லாப சனி 11வது வீடு லாபத்தை கொடுக்குறாருங்க. லாபம்னா என்ன? எடுக்கிற காரியம் நடக்க போகுது. சில விஷயத்தை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடணும். மனசில் நிறுத்தும் போது தான் சில நேரங்களில் லாபம் மிஸ் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேங்க, ரிஷபராசிக்காரர்கள் யாரையாவது பார்த்து பேசுகிறா இருந்தால் முகத்தை பார்த்து கூட பேசாதீங்க. அவங்க ஏதாவது முகம் சொல்லிச்சா கூட உங்கள் முகம் வருத்தப்படும், உங்களுக்கு மனசு வருத்தப்படும். அதனால் நம்ம லாபம் மிஸ் ஆகும். எக்கேடு கட்டி யாராவது போகிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் லாப நோக்கில் பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் லாப சனி, சனி பகவான் 11வது வீட்டுக்கு வராரு. விநாயகருக்கு டெய்லி ஒரு நெய் தீபம் போடுங்க, உங்களுக்கு லாபம் ரெட்டிப்பாகும். இன்னும் ஓப்பனாக சொல்ல போகிறேங்க, இந்த லாப சனினால் நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்க தான் போகுது. யார் எது சொன்னாலும் பயப்படாதீங்க, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுங்க. லாப சனி ரிஷபராசிக்கு அமோகமான வளர்ச்சியை கொடுக்க போகுது. லாட்ரி லோகம்லாம் அமையுங்க. லாட்ரி சம்மந்தமான விஷயம், இந்த லோகத்தில் நிறைய நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரிஷபம், ஆல் த பெஸ்ட்.